ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனே உம்முடைய சத்தம் இந்த இடத்துல செயல்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவனே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். கொஞ்சம் சத்தமாக உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையதே, அற்பமம் குப்பையும் மலே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவ இந்த வேளை. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. எல்லாம் சேர்ந்து மன்னியா எங்கள் மீறுதல்களை, நீக்கிட எங்கள் இக்கங்களை, பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. மன்னியா
இந்த இடத்துல நிறைவேறட்டும் அப்பா. அவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல இறங்கட்டும் அப்பா. தேவனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மயம்பறிக்கிறது செய்யுங்க. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை உங்களுடைய வேத வாசிப்பு ஆண்டவரே, ஒவ்வொரு காரியம் அது ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்துல வந்து உண்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நீங்கள் நாமே ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கை, தேவன் கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் என்னதான் உண்டு? ஜோர சொல்லுங்களேன். பார்த்தா தோல்வி அடைந்த மாதிரி இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஜோர சொல்லுங்கண்ணா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கரங்களை தட்டி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வாழ கிறிஸ்துவுக்குள் வாழும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி வழி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி வழி செல்கிறார். ஒரு கோலை கையில் எடுத்து, ஒரு கோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், பாவங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார், பாவங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எரிகோ மதில் உடைந்து விலக வேண்டும் என்றால் அவர்கள் சுற்றிலும் ஆர்வத்தோடு அவர்கள் என்ன பண்ணார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு கை தட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? கை தட்டு சத்தமே வெளியில வர மாட்டேங்குது, அவ்வளவு அழகா தட்டுறீங்க. ரொம்ப என்னது எப்படி சொல்றதுன்னா, கை வலிச்சிடக்கூடாது. என்ன வலிக்க கூடாது? கை வலிக்க கூடாது. என்ன பியூலா, அனுராதா, ஆஹா, நான் எல்லாம் உங்க சத்தங்கள் கை சத்தம் கேட்கணும். இல்லைன்னா அப்புறம் எல்லாம் நிக்க வச்சு கேமரா முன்னால நிக்க வச்சு பாடுவீங்க. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டுங்க. ஆமா, இந்த சத்தம் கடைசி வரைக்கும் இருக்கணும். தட்டுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருச்சு அவரை துதிக்க பாட கொடுத்த எல்லா காரியத்துக்கும் நாம் பார்க்கும்போது அவருடைய கிருபை சுத்த கிருபை தான். எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் தேவன் நம்மை கிருபையோடு அவர் நம்மை காத்து வந்ததுக்காக எல்லாம் அப்படியே கண்களை மூடி சொல்லலாமா? ஆண்டவரே கிருபை, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ
தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. கொஞ்சம் சத்தமாக தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே. சத்தம் உயர்த்தி தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. காலையில் எழுவதும் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. சேர்ந்து சொல்லலாம். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் போக்கிலும் வரத்திலும் பழையொர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் பழையொர பயணத்திலும் பாத கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. நான் உயிரோடு இருப்பதும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மலமாக நான் நிற்பது நிர்மூலமாக கிருபையே. நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையே. நான் உயிரோடு வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை இருந்த நேராலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை இருந்த நேராலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலே ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே
மாறாததும் தேவ கிருபையே. நான் உயிரோடு வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே சொல்லலாமா? கிருபையே தேவன் கிருபையே, தேவன் கிருபையே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படி நின்று எல்லாம் அப்படி எந்திரிச்சு நிற்கலாமா? தேவனை நோக்கி ஆண்டவரே உம்முடைய கிருபை. ஓ ராவாஷிகரமாரா. ஆமாண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஓ தேவனே நன்றி. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஏ தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நம்மையில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் அல்லவா, எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறார் அல்லவா. நம்மை ஒவ்வொரு நாளும் உயிரோடு வைத்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து நாங்கள் உயிரோடு வாழும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவருடைய அன்பை ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதல்லவா, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியதல்லவா, அவருடைய தயவு எவ்வளவு பெரியதல்லவா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாம் சேர்ந்து சொல்ல. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீர். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லா ஜோர கரங்களை தட்டி, அண்ணன் ஜோர கரங்களை தட்டி, அவருடைய அன்புக்காக, அவருடைய தயவுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆமாண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் உங்களை உயர்த்த தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒருபோது சோர்ந்து போகாதபடிக்கு தேவனே உம்மை உயர்த்த தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா வகையில தந்து ஸ்தோத்திரம் செய்யலாமா? தேவனே நன்றி. ஆண்டவரே எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே நாம் உம்மை துதிக்க நாங்கள் ஆராதிக்க தான் நடந்திருக்கிறோம். என்ன நடந்துக்கொண்டு அக்கம் பக்கத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய சூழ்நிலை என்ன என்றல்ல, நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்றல்ல. நாம் உயரத்தில் இருக்கலாம், தாழ்வில் இருக்கலாம், எந்த நேரத்தில் இருந்தாலும் என் தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா கரங்களையும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா. வானத்தின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. கண்மலை உச்சியில் ஹல்லேலூயா. வானின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. நான் உயரம் பறக்கும்போது என் வீடு கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்ற கீதமாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா.
காலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் குரலாக மாறும். நான் கற்பலற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். ನಿನ್ನನ್ನು ನೋಡಲು ನೋಡುತ್ತಾ ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆನು. ನಿನ್ನನ್ನು ನೋಡಲು ನೋಡುತ್ತಾ ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆನು. ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಸತ್ತமாக ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಸುಂದರನೇ, அதிசயனே, மகா உன்னதனே, நன்றியனே. சுந்தரனே, அதிசயனே, மகா உன்னதனே, நன்றியனே. ಹತ ಸಾವಿರ ನಲ್ಲಿ ನೀನೇ ಶ್ರೇಷ್ಠ, ಪ್ರೀತಿಯ ಕರ್ತನೇ. ಸಾರೋಣಿನ ಪುಷ್ಪ ನಿನಗಿನ ಕಾವಲು, ನಿನ್ನನ್ನು ನಾ ಕಂಡೆನೆ. ಹತ್ತು ಸಾವಿರ ನಲ್ಲಿ ನೀನೇ ಶ್ರೇಷ್ಠ, ಪ್ರೀತಿಯ ಕರ್ತನೇ. ಸಾರೋಣಿನ ಪುಷ್ಪ ನಿನಗಿನ ಕಾವಲು, ನಿನ್ನನ್ನು ನಾ ಕಂಡೆನೆ. ಯೇಸುವೇ, ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಸುಂದರನೇ, அதிசயனே, மகா உன்னதனே, நன்றியனே. சுந்தரனே, அதிசயனே, மகா உன்னதனே, நன்றியனே.
தேவனாயிருக்கிறார். நாம் துதிக்கும் போதெல்லாம் அவர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய சமீபமாய் இருக்கிற தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரு 2 நிமிஷம். தேவனே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையா பாப்பா? எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக நீங்களே ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள், ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அல்லவா ஆண்டவரே? எல்லா வாய்களை திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எபினேசராகிய தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே, நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஏற்பட்ட காரியம் எப்பொழுதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறதே இல்லை. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நேரம் அப்படி ஆவில உணர்த்தப்பட்டபடினால தான் உங்களுக்கு சொல்ல கொண்டிருக்கிறேன். தேவனே, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். whatever the things that you need. ஹல்லேலூயா. வெறும் பாடுனா போதாது. நாம வெறும் பாடுனா போகாது. இந்த ஆகாத காரியம் ஒன்று இல்லைன்னு பாடுனா போதாது. விசுவாசத்தோடு, ஆமாம், உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறீர் அல்லவா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ನಿನ್ನಿಂದಾಗದು ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ
குருபனே ரூவாடினே நன்ன சுவா நன்ன குருபனே ரூவாடினே ஆராதனே 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 ஓ நன்றி இயேசுவே. ஆமாண்டவர், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்கும் வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருடைய தேவைகளின் தேவன் அவரை சந்திக்கும்படியாக வேதபிரதர் ஜெயக்குடியை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ரிமா மாமா மாமா ஷிமா மாலாராபா திரிரி காமாலாராபா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் thank you Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவே. மகிமை பிரசன்னமா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய கிருபை இந்த இடத்துல ஊற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரிக்கமா மாமா. ஆமாண்டவரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்துல முழுவதும் நிரப்பப்பட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, தேவ கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் பிரசன்னம் 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 ஆண்டவரே நிரப்பி கொண்டிருந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இம்மற்றும் காத்து நடத்தி வந்த எங்கள் தேவ ஆவியானவர் அப்பா, மகிமின் மேகமா இறங்கி வந்த ஆண்டவரே இந்த பாவிகள் மீது இரக்கத்தை காட்டுறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய இருக்கும் பெரிதப்பா, உம்முடைய தயவு பெரிது ஆண்டவரே. விலையேற பெற்றபடி கிருபையினால் எங்களை நீர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய பலிபீடம் முன்பதாக நாங்கள் நின்று கதறித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஆராதனை ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா எல்ஷடா உமேகா அல்பவமா இருக்கிற எங்கள் ஆவியானவரே உமக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க எடுக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிறவர்கள் மீது உம்முடைய பிரசன்னம் இறங்கப்படுவதாக ராஜா. உண்மையே நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கைவிடப்படாமல் காற்றாண்டவரே எந்த மனதோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை காணப்படுவடியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு மாற்றத்தோடு ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை உணர்ந்த ஒவ்வொரு மனுஷர்களும் ஆண்டவரே ஒரு விடுதலையோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போகத்தக்க ஆண்டவரே அப்பா, நல்ல பிரசன்னத்தில் ஆண்டவரே, நல்ல ஆவிக்குறியில் ஆண்டவரே, நல்ல கிருபைக்குள்ள ஆண்டவரே நீர் மூடி மறித்து ராஜா இந்த காலம் கடைசி காலத்தில் ஆண்டவரே உமக்காக மற்றும் வாழ்கிற பிள்ளைகளாய் நடத்தமடியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தை உணர்கின்ற மனுஷர்கள் ஆண்டவரே இப்போது அவர்கள் மீது இரக்கத்தை காட்டமடியாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் வெறுமையாய் வந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை துதித்து ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் கடந்து போகிறது ராஜா. மை லார்ட் ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஒரு கிஃப்டை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரே இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொடூரமான இந்த காலத்தில் ஆண்டவரே காலத்தை பார்க்கும்போது கொடூரமாய் இருக்கிறது ஆண்டவரே.
இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவர் இப்படியாய் தகப்பனே நாங்கள் ஊமைகளை போல் ஆண்டவரே இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியாய் உட்கார்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் எழுமற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்துக்குள் ஒவ்வொரு எழுப்புதல் எழுமி ஆண்டவரே கருத்திற்காய் எழுப்பி பிரகாசிக்கிற மனுஷர்களா ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலிருந்து விடுதலாகி புது மனுஷர்களாய் புது சிருஷ்டியாய் மாறத்தக்க நீர் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வருகிற நாட்கள் உபத்திரத்திலும் ஆண்டவரே நாங்கள் தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவை ராஜா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ள கடந்து போகும்போது எங்களோடு பேசிட்டோம் ஆண்டவரே. சரீர பிரகாரமான வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ள மனுஷர்கள் பாக்கியவான்கள் அப்பா. நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் எங்களை மாற்ற முடியாது ஸ்தோத்திரிக்கிற செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்து பலப்படுத்துங்கப்பா. மீண்டுமா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு கரத்தில் வைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. பேசுகிற தாசனையும் பேச போகிற வார்த்தைகளை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மண்ணாவ அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ள கடம்போது ஆண்டவரே ஒரு திருப்திகரமான ஒரு ரம்யமான ஒரு சமாதானத்தோடு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கடந்து போகத்தக்க நீர் கிருபை தரும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேங்க ஜீவநல பிதாவே. ஆமென். உட்காருவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இயேசு நாமத்திலே நான் வரவேற்கிறேன். தேவன் நம்மை இதுவரைக்கும் அற்புதமாக வழி நடத்தி வந்து நம்மை பாதுகாத்து வந்த தேவனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் 18 நாட்கள் தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர் நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்ததுக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் செவ்வாய்க்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். இந்த வாரம் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். நான் காலையில் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட் சர்வீஸில். பைபிள் ஸ்டடி நமக்கு இந்த வாரம் இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்துடுங்க. கண்டிப்பாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். வந்து தேவனுடைய உன்னம் அவருடைய சத்தியத்தின் ஆழங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாகவும் அதன் மூலியமாக நம்முடைய வாழ்க்கை உன்னம் தேவனுக்கு நாம் எப்படி உபயோகிக்க வேண்டும், இல்லை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். சனிக்கிழமை நமக்கு காத்திருப்பு ஜெபம் எப்பொழுதும் போல இருக்கும். அதே போல் கன்னட ஆராதனை 7:30 மணிக்கு காலையில் 9:15 மணிக்கு நமக்கு தமிழ் ஆராதனை இருக்கும். சாயந்தரம் 7:15 மறுபடியும் நமக்கு ஆராதனை இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். 27ஆம் தேதியிலிருந்து நமக்கு விபிஎஸ் இருக்கும். அதனால் 27ஆம் தேதி அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். சொல்லி 27ஆம் தேதியிலிருந்து 2 வரைக்கும் நமக்கு இருக்கும். அதே போல் இன்றைக்கி சண்டே கிளாஸ் நமக்கு இருக்கும். இன்றைக்கி சண்டே கிளாஸில் வந்து விபிஎஸ் எப்படி நம்ம இது பண்ணணும்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னு இன்றைக்கி சண்டே கிளாஸில் நாம் பார்ப்போம். அதனால் வந்து கண்டிப்பாக சண்டே கிளாஸுக்கு நீங்கள் வாங்க. அடுத்த மாதம் நமக்கு ஞானஸ்நானம் ஆராதனை இருக்கும். இந்த மாதம் அல்ல, அடுத்த மாதம் ஞானஸ்நான ஆராதனையும். அதே போல் அடுத்த மாதம் ஒரு வாரம் உபவாச ஜெபம் இருக்கும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு வாரம் உபவாச ஜெபம், நல்ல பயங்கர வெயிலில் இருக்கும்போது நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ பேர் உபவாசத்தோடு உண்மையாய் உபவாசிக்கிறீர்கள் என்று தான் வெயில் காலத்தில் உபவாசம் வச்சிருக்கு. சரி, அதனால் ஒரு வாரம் இருக்கும். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் எந்த டேட்டுன்னு நான் அடுத்த வாரம் நான் சொல்லுகிறேன், எந்த டேட்டில் இருக்கும் என்று. நாம் அந்த நாட்களிலே நாம்
லீவ் போட்டோ இல்லை நமக்கு கொஞ்சம் சமயம் எடுத்து ஈவினிங் நமக்கு ப்ரேயர் இருக்கும். காலையில் நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஜெபிக்கலாம். சாயந்தரம் டெய்லி நமக்கு என்ன இருக்கும், ப்ரேயர் இருக்கும். 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், ப்ரேயர் இருக்கும். அதனால் நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். போன தடவை உபவாச ஜெபம் வைத்து அநேக வந்து சொன்னாங்க என்னென்னா, மறுபடியும் அடிக்கடி என்ன பண்ணலாம், உபவாச ஜெபம் நம்ம வைக்கலாம் என்று தான் சொன்னார்கள். ஆனாலும் நமக்கும் அதுக்கு கொஞ்சம் நேரம், காலம், தேவனுடைய சித்தம் எல்லாமே இல்லைங்களா ஒன்றா அது கூடி வர வேண்டும். அதனால் நமக்கு அடுத்த மாதத்தில் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். எங்காச்சும் டூருக்கு இது போகணுன்னா போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்துட்டு மோஸ்ட்லி 2nd வீக் இல்லை 3rd வீக் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கும். அந்த நாட்களிலே நீங்கள் ஃப்ரீ பண்ணி லீவெல்லாம் இருந்தால் அப்படியே பத்திரமா பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த நாட்களிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், லீவ்ஸ் போட்டுக்கலாம். எப்போ இந்த ஸ்கூல் ஸ்டார்ட்? 15. அப்போ May 15க்குள்ளே நம்ம எப்படியாச்சும் உபவாச ஜெபத்தை முடிச்சிடணும். சரி, பார்க்கலாம். நான் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு டேட் சொல்லுகிறேன். நீங்கள் அதற்காக கூட நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வேதா பிரதர் வீட்டில் இருக்கும். 7:30 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்துல இருக்கலாம். 7:15க்கே நீங்கள் வந்துட்டால் கூட நல்லது தான். 7:30 மணிக்கு நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு வேதா பிரதர் வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். அடுத்தது ஏதாச்சும் விட்டுட்டேன்னா சரி. இப்பொழுது ஒரு ஹிந்தி பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கையும் தஸ்ம பாகத்தையும் நாம் செலுத்துவோம். गहरे प्यार से तूने प्यार किया, माँ से गहरा है प्यार तेरा. மலையாளம் பாட்டு தான் இது. அது நம்ம ஹிந்தியில் பாட போகிறோம். நித்திய ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகிச்சு गहरे प्यार से तूने प्यार किया, गहरे प्यार से तूने प्यार किया, माँ से गहरा है प्यार तेरा, माँ से गहरा है प्यार तेरा. तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई. तू धन्य है, सर्वश्रेष्ठ है, तेरे जैसा नहीं और कोई. हालेलुया, 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 हालेलुया. नित्य स्नेहता एन्ने स्नेहिते, नित्य स्नेहता एन्ने स्नेहिते, अमये नीडं स्नेहत्ता.
காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பிரபாகர் வந்து ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரப்பா. இந்த மன மகிழ்ச்சியின் கால வேளையிலும் ஆண்டவரப்பா, அடியார்கள் ஆண்டவரப்பா, ஒரு விஷயம் ஆண்டவரப்பா, உம்முடைய சமூகத்திலே சபையாய் கூடி உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரப்பா நீர் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உயிர் தெழுந்த நாள், வெற்றியின் நாள், ஓய்வு நாள் என்று ஆண்டவரப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற உலகம் எங்கிலும் ஆண்டவரப்பா இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரப்பா துதியோடும் ஆராதனையோடும் உடைய சமூகத்திலே ஆண்டவரப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். அதே போல் ஆண்டவரப்பா இயேசுவே, உடைய சமூகத்தில் ஆண்டவரப்பா வெறும் கையால் வராதபடி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும்படியாகவும் காணிக்கையாய் ஆண்டவரப்பா செலுத்தும்படியாகவும் ஆண்டவரப்பா நீர் பாராட்டின உடைய அற்புதமான கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். வேலையிலும் ஆண்டவரப்பா இயேசுவே, இந்த காணிக்கை நீர் தாமே அங்கீகரித்து பிள்ளைகள் ஒருவரையும் ஆண்டவரப்பா நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரப்பா இயேசுவே, இதை போல ஆண்டவரப்பா உடைய சமூகத்திலே உடைய ஆண்டவரப்பா வருகையின் நாளிலே ஆண்டவரே திரளான ஆத்மாக்களை ஆண்டவரப்பா இயேசுவே நாங்கள் ஆண்டவரப்பா உடைய சமூகத்திலே ஆண்டவரப்பா கொண்டு வரும்படியாய் அதே ஆண்டவரப்பா உமக்கு உகந்த காணிக்கையாய் ஆண்டவரப்பா செலுத்தத்தக்கதாக எங்களை நீர் ஆண்டவரப்பா பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரப்பா துதித்து பாடி உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரப்பா நீர் பேசுகிற நேரம், உடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரப்பா நீர் இடைப்படுகிற நேரம் ஆண்டவரே நீர் தாமே ஆண்டவரப்பா உடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆண்டவரப்பா என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரப்பா உடைய சித்தத்தை விளங்க பண்ணும்படியாகவும் உடைய மகிமையை ஆண்டவரப்பா விளங்க பண்ணும்படியாகவும் இதுவே ஆண்டவரப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக உடைய மன்னாவை ஆண்டவரப்பா நீர் அனுப்பி ஆண்டவரே நீர் எங்களை போஷித்து எங்களை அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரப்பா இயேசுவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். என்ன தேவையோடு வந்திருந்தாலும் என்ன பாரத்தோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே விடுதலையின் நாயகன் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் அப்பா இந்த நாட்களிலே ஆண்டவரப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று ஆண்டவரப்பா நீர் சொன்ன வசனத்தின்படி இந்த நாளிலே ஆண்டவரப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரப்பா நீர் விடுதலையோடும் ஆசீர்வாதத்தோடும் தொடர்ந்து ஆண்டவரப்பா நீர் எங்களை நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரப்பா உம்முடைய ஆசீர்வாதமான உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய செவிகளை ஆண்டவரப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே கேட்கத்தக்கதாக ஆண்டவரப்பா விருத்த சேதனம் செய்யத்தக்கதாக நீர் தாமே கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். ஆழத்திலே ஆண்டவரப்பா இருதயத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரப்பா எங்களுக்கு பதிக்கப்படும்படியாகவும் அதன்படி ஆண்டவரப்பா நாங்கள் நடக்கத்தக்கதாக நீர் தாமே கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் ஆண்டவரப்பா இந்த ஆராதனையை மாற்றித்தாரும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சகல துதிகள் நம்ம அப்பா நமக்கு ஒருவருக்கே செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் இன்பம் ஜீவனால் நல்ல பிதாவே ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வேறுது கொள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யவே. வெறுமையான பாத்திரம் நான் வேறுது கொள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க
கடந்த வாரம் பார்க்கும்போது மேலே கீழே எல்லா பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா? வெளியில். ஆமாம், அதே போல் தான் வாரமும் இருக்கணும்னு என்ன பண்ணணும் நீங்கள்? ஆமாம், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சீக்கிரமாக பெரிய எங்கே போக முடியும் சொல்லுங்களேன்? பெரிய சபைக்கு. ஆமாம், பெரிய இடத்துக்கு போக முடியும். பெரிய சபைக்குள்ள பெரிய இடத்துக்கு நம்ம போக முடியும். ஏசியும் போடலாம். இந்த இடத்துல ஏசி போட்டால் சும்மா அப்புறம் இங்கேயே ஏதாச்சும் ஆறாமல் உக்காந்துக்கலான்னு உக்காந்துக்குவீங்க. அதனால் ஆண்டவரே எங்களுக்கு பெரிய இடத்த கொடுங்க, அங்கே ஏசியோடு நாங்கள் உண்மை துதிக்க ஆராதிக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கள் என்று அனுதினமும் என்ன பண்ணிக்கோங்க? ஜெபம். ஆமாம், ஜெபம் மாத்திரமல்ல, அதற்காக நீங்கள் முயற்சியும் என்ன பண்ணணும்? எடுக்கணும். 4 பேர்த்து நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். 4 பேர் இல்லாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒருத்தரையாவதும் கூட்டிகிட்டு வரணும் இல்லைங்களா? எல்லாம் இன்றைக்கி அநேகர் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் விஷாலமாக உட்காந்துட்ருக்குறோம். பரவாயில்ல, தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கூடி சீக்கிரம் பெரிய ஆலயத்தில் நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சொல்லுங்க. கடந்த வாரம் நாம் எதை நமக்கு என்ன இருந்தது, என்னதான் டாபிக்காக இருந்தது இல்லைங்களே? கரெக்ட். மத்தேயு என்னவா இருந்தது? 1:23 என்னவா இருந்தது? ஆமாம், நாம் போன வாரம் நாம் பார்த்தோம் இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? காட் இஸ் வித் அஸ். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லும்போது நமக்குள்ளே சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நமக்குள்ளே மாற்றங்கள் இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ளே மாற்றங்கள் இல்லாமல் போகுது என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இல்லைங்களா? ஒரு சின்ன பையன் அவன் தனியாக போனான்னா யாராச்சும் வந்து நான் கூட என்ன பண்ணிக்குவான்? பயந்துக்குவான் இல்லைங்களா? இல்லாட்டி அவங்க அப்பா கூட போயிட்டு இருந்தான்னா யாராச்சும் வந்து நான் என்ன பண்ணுவாடி? சொல்லுங்களேன் மறுமணமுடனே. ஆமாம், நீங்கள் பதில் சொல்லணும், இல்லாட்டி நீங்களாம் தூங்கிடுவீங்க. தன்னுடைய பெற்றோர்கள் கூட போயிட்டு இருந்தா யாராச்சும் சொன்னால் அவனும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் அவன் சொல்லுவான் இல்லையா? அதே அப்பா இல்லை தனியாக இருந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும். அப்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அந்த பிள்ளையிலே அப்படி மாற்றம் இருக்குதுன்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்றால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி இன்னைக்கு கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மாறுங்க. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மாறுங்கள். அப்படி இது ஏற்கனவே இந்த காரியத்தில் நான் மாறி இருக்கிறேன்னா சந்தோஷம். இன்னும் என்ன பண்ணுங்க, மாறுறதுக்காக ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஸோ மாறி இருந்தால் சந்தோஷம், மாறாவிட்டால் நீங்கள் இல்லைன்றிருந்து மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் இம்மானுவேலாக இருக்கிறார் என்றாலே, நம்மோடு இருக்கிறார் என்றாலே நம்முடைய சுபாவம் இல்லை நம்முடைய கெத்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும்போது டியூட்டர்னமி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி
ஏது. அல்லேலூயா. கேட்டதுலயே சந்தோஷமா அல்லேலூயான்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்லி அல்ல. நாலாகமமா உபாகமம், சாரி, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இவ்வளோ சமீபமாயிருக்கிற ஜாதி வேற எந்த ஜாதியும் இல்லையாமா. அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம், இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? whenever we pray to him, எப்பேற்பட்ட ஜனங்கள், how great are those people where when we call he is so close to us. எவ்வளோ பாக்கியமுள்ள ஜனங்கள். அப்போ நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க பார்க்கலாம், ஜோரா சொல்லுங்க. பாக்கியமுள்ள ஜாதி. நீங்கள் கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஜாதி, என்னன்னா பாக்கியமுள்ள ஜாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கிட்ட இருக்கிற, நமக்கு சமீபமாக இருக்கிற தேவன் வேற எந்த ஜாதிகளுக்குள்ள அவர் இல்லவே இல்லை. அப்போ அவ்வளோ சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள், நான் வித்தியாசமான ஜனம் என்று சொல்லி நமக்குள்ளே அந்த உணர்வு நமக்கு வரணும். என்ன வரணும்? உணர்வு. என்னன்னா, நான் வித்தியாசமான ஜனம், நான் வித்தியாசமான ஜாதி, நான் வித்தியாசமான மனுஷன். எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால், என்னோடு என் தேவன் வருகிறார். சொல்லுங்களேன் ஆமென். என் தேவன் என்னோடு, நான் கூப்பிடும்போது அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஜனம் உங்களுடைய மூஞ்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரகாசம் இருக்க வேண்டாம். என்ன இருக்க வேண்டாம்? நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, நீங்க வெள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க பச்சையா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க மஞ்சளா இருந்தாலும் சரி, மூஞ்சியெல்லாம் மஞ்சளா போட்டு மஞ்சளா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய என்னது ஒளி அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் என் தேவன் இப்படி இருக்கிறார் அல்லவா, என்னோடு இருக்கிறார் அல்லவா என்கிற ஒரு தைரியத்தோடு நடக்கிற ஒரு நடையே வித்தியாசமாக இருக்கணும். தாவீது மேலே எல்லாவற்றையும் போட்டு விடுறாங்க. அவனுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போடுறாங்க. அவனுக்கு எல்லாவற்றையும் நீ பாதுகாப்பாக இருக்கணும்னு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, தலைக்கு என்ன போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. எல்லாமே போட்டு அவனை போகும்போது அவனுக்கு இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ண முடியல, நடக்கவே. அப்பா அவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் நான் யாரோட பேரோடு நான் வருகிறேன், ஜீவனுள்ள தேவனோடு பேரை வைத்து கொண்டு நான் வருகிறேன்கிறான். எந்த மாதிரி பேரை வைத்து கொண்டு நம்ம போகிறோமா? ஜீவனுள்ள, உயிரோடு இருக்கிற தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன். போடா நாயின்னு அவனை கூப்பிடுறான். நம்ம பிசாசை பார்த்தா போடா நாயின்னு யாரும் சொல்ல முடியுமா? நமக்கு பயந்தான் வருது. பிசாசு, சிலரெல்லாம் பிசாசு கூடயே வாழ்றாங்க. யாரு கூட வாழ்றாங்க? பிசாசு கூட வாழ்றாங்க. பன்னிகளுக்குள்ளே பிசாசு போச்சு. எதுக்குள்ளே போச்சு? அதே அழுக்கு,
ரொம்ப கேவலமான ஒரு அனிமல். அதுக்குள்ளே பிசாசு போச்சு. பண்டிகளெல்லாம் என்ன பண்ணுச்சு? செத்துருச்சா? என்ன பண்ணுச்சு? தற்கொலை பண்ணிச்சு. கரெக்டாக சொல்லுங்க. அது சாகலை. என்ன பண்ணுச்சு? ஆமாம், அது வரைக்கும் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தது? மேய்ஞ்சிட்டு இருந்தது. பிசாசுக உள்ள போனோடனே அதுகள்னால இருக்க முடியல. எல்லாம் எங்கே ஓடி போச்சு? கடலில் குதிச்சு. ஆமாம், அதுக்கு விட கேவலமானதான் நம்முடைய ஜனங்க. ஒரு நிமிஷம் பிசாசு அதுக்குள்ளே வந்தோடனே அது என்ன பண்ணுச்சு? இருக்க முடியல, தற்கொலை பண்ணிடுச்சு. ஆனால் நம்மளாம் பிசாசை கூட கூடி சேர்த்துட்டு அழகாக இருப்போம். எப்படி இருப்போம்? அது கூடவே வாழ்வோம். அது பொய் சொல்லுன்னா பொய் சொல்லுவான், நீ கோவப்படுன்னா கோவப்படுவான், நீ அங்கே ஓடுனா அங்கே ஓடுவான், நீ விரோதமாக இருந்தா அங்கே விரோதமாக இருவான், கெட்ட வார்த்தை பேசுனா கெட்ட வார்த்தை பேசுவான். பிசாசு என்னென்ன சொல்லுதோ அதையெல்லாம் கேட்குறவன் தான் மனுஷன். ஆனால் பண்ணி அதனால ஒரு நிமிஷம் கூட பிசாசை உள்ளே வைக்க முடியல. ஓடி போய் அது என்ன பண்ணுச்சு? தற்கொலை பண்ணுச்சு. சேத்துக்குள்ள வாழுகிற ஒரு பிராணி அது அதனால தாங்க முடியல. சபைக்குள்ள வேஷம் போட்டுட்டு உக்காந்துட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு பிசாசுகள் மாதிரி நடக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்களா இல்லை, நீங்களா நல்லவங்க. உங்களை யாரும் சொல்லலை. விரோதம். நீ என்ன பேசுறது? உனக்கு விட நான் எனக்கும் பேச தெரியும். என் வாய் திறந்தன்னா சாக்கடை நாரிடும். என்ன நாருமா? ஆமாம். இவங்கெல்லாம் சொல்ல முடியுமா? இம்மானுவேல் என் தேவன், என்னோடு தேவன் இருக்கிறார். வித்தியாசம் இருக்கணுங்க. உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். ஒரு கெத்து இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு ஓடணும். நீங்க போகிற இடத்துல அந்த இடத்துல பிசாசு நடுங்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது அது தூரம் போகணும். அப்படி இருக்கிற நாம் சும்மா இம்மானுவேல்னு சொல்லிட்டெல்லாம் இருந்துட்டு கதை கட்டிட்டு இருக்கக்கூடாது. சும்மா இம்மானுவேல் என்னோடு இருக்கிறான். பிள்ளைக்கு பேர் இம்மானுவேல் நல்லா வைக்கிறதுக்கு முதல்ல யோசிக்கணும். தேவன் உண்மையா என் கூட இருக்கிறாரா? தேவன் என்னோடு இருக்கிறாரா? நான் தேவன் பிள்ளையாட்ட நான் நடக்கிறேனா? நான் பாக்கியவனாய் இருக்கிறானா? ஏனென்றால் எங்களோடு எனக்கு சபிமாவாயிருக்கிற ஜனங்களை போல வேற எந்த ஜனங்களும் இல்லைன்னா அது நாம் வித்தியாசமான ஜனம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க மாறுங்க. இன்னைக்கு தைரியமாக நீங்கள் போய் நிற்கும்போதே சொல்லணும், இவங்களோட தேவன் இருக்கிறார் என்று. உங்களை பார்த்து சொல்லணும், இவங்களோட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். எந்த இடத்துல போனாலும் சொல்லலாம், இவங்களோட தேவன் இருக்கிறார் என்று. அதுதான் உண்மையான இம்மானுவேல். இல்லைங்களா? எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லுகிற அப்படி ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாங்க, இவர்களோடு ஆண்டவர் இருக்கிறாரு. ஐயோ, இவங்களோடு என்னால் பேசக்கூட முடியல, இவங்களோடு நான் தங்கக்கூட முடியல, இவங்க கூட சேர்ந்தா இவங்க கூட நான் என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் இருக்க முடியாது. ஏன்னா இவர்கள் வித்தியாசமான ஜனங்கள். இல்லைங்களா? அப்போ முதலாவது நமக்கு என்ன இருக்கணும்? அந்த பாக்கியமாக இருக்கிற அந்த கெத்து நமக்கு இருக்கணும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். அடுத்ததாக வாசிப்போம். நமக்கு 34ஆம் சங்கீதம் 17, 18, 19 வாசிங்க.
நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமா, அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் நாம வெறும் இன்னைக்கு பாட்டு மாத்திரம் பாடணும். என்னன்னு பாட்டு பாடணும்? முதல் பாட்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும். ஆமா, ஆனா எப்பொழுதும் தோத்து போன மாதிரி தான் இருப்பாங்க. வாழ்க்கையே தோத்து போன மாதிரி ஜனங்களாக தான் இருப்பார். பாடுறது மற்ற என்ன பாடுவோம்? வாழும் எனக்கு எப்பொழுதும். ஆமா ஆமா. அப்ப நமக்கு அடுத்ததாக நம்மோடு இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்றால் எந்த தோல்விக்கு நாம் பயப்பட தேவையே இல்லை. எதுக்கும் நாம் பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஐயோ, நான் இந்த மாதம் என்ன பண்ணுவேன்? இந்த மாதம் எனக்கு 1 லட்சம் எனக்கு செலவுகள் இருக்குது. அதுக்கு ஒரு பயம். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே 4 பக்கம் போய் கேட்டிருப்போம், எப்படியாச்சும் எனக்கு காசு கொஞ்சம் கொடுங்க. ஆண்டவர் ஏற்கனவே பிளான் வச்சிருப்பார், கொடுக்கணும்னு என்ன பண்ணியிருப்பாரு, வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளவே நம்ம 4 பேர்த்துக்கிட்ட போய் என்ன பண்ணியிருப்போம், ஐயோ இந்த மாதம் எனக்கு செலவு நிறையா இருக்குது, எப்படியாச்சும் நீங்கள் ஒரு 20,000 கொடுங்க, உஜ்ஜீவனில் ஒரு 20,000, அப்புறம் இந்த பேங்க்கு பந்தனில் ஒரு 20,000, பந்தன் பேங்க்கில் ஒரு 20,000, உஜ்ஜீவனில் ஒரு 20,000, அப்புறம் ஞான சொல்லுங்களேன், தெரியாத உங்களுக்கெல்லாம்? சரி, எல்லாம் நல்லவங்க. ஆமாம், எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. இந்த இடத்துல கூட இருக்குது ஏதோ ஒரு பேங்க். அப்போ இந்த பேங்க்ல எல்லாம் போய் என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், எப்படியாச்சும் எனக்கு இஎம்ஐயில் நான் என்ன பண்ணிடுறேன். ஆமாம். ஆனால் பாட்டு மாத்திரம் என்ன பாடுவோம்? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும். ஆமாம். நீ நொந்து போயிருக்கிறியா? நீங்கள் கஷ்டமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய ஸ்பிரிட்டில் நீங்கள் ரொம்ப என்னவார் சோர்வாக இருக்கிறீர்களா? ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவரிடத்தில் யார் இருக்கிறார்களா? கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுக்கு எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அது விடுங்க. அடுத்தது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய். யார் சமீபமாய் இருக்கிறாரா? நொறுங்குண்ட இருதயம். நொறுங்குண்டு. நீங்க நொறுங்குண்டு போயிருக்கிறீங்களா? கவலையில் இருக்கிறீங்களா? வேதனையில் இருக்கிறீங்களா? ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன இருக்கிறீங்களா? ஒன்று மாத்திரம் நிச்சயம், இம்மானுவேலான தேவன் என்னோடு இருக்கிறார். நான் சந்தோஷமாக நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போனாலும் பரவாயில்ல, நான் துதிப்பேன். ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு எந்த தோல்வியும் இல்லை, எனக்கு எந்த காரியமும் இல்லை. ஒருத்தர் சாட்சி சொல்லி கொண்டு இருந்தார். இங்கே ஃபாரினில் வந்து பிள்ளையை என்ன பண்ணணும், நான் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு பேங்க்கில் லோனு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டூடெண்ட் லோனு அப்ளை பண்ணியிருக்கிறார். அப்ளை பண்ணி, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்ன ஆகட்டும், எனக்கு இந்த பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் லோன் போட்டாரோ இல்லை ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சுட்டு இருந்தாரோ எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், அவர் ஜெபிச்சு பார்த்தாரு. லாஸ்ட் டேட்டும் வந்துருச்சு, இவருக்கு என்ன வரல. அப்போ இவர் சொன்னாரா, பரவாயில்ல ஆண்டவரே, இது உன்னுடைய சித்தம் இல்லை, அங்கே போய் என் பிள்ளை படிக்கிறது உனக்கு சித்தம் இல்லை அப்படின்னு போன அக்டோபர்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாரு. ஜனவரியில் போனவங்க பயந்துட்டு அங்கே வார் நடக்குதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட்டு எங்கே வந்துட்டாங்க, திரும்பி
அரகுற படிப்பில் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இவருக்கு இது பேங்க்கில் லோன் போட்டு காசு வாங்கி கொடுத்துருந்தா இவங்களுக்கும் என்ன ஆயிருக்கும், போட்ட எல்லா காசும் என்ன ஆயிருக்கும். ஆமாம். ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். என்ன செய்தாலும் சரி எனக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. இதில் எனக்கு தோல்வியாக தெரிந்தாலும் எனக்கு ஒரு வெற்றி எனக்கு வேறு இடத்துல இருக்குது என்கிற தைரியம் நமக்கு இருக்க வேண்டாம். எதையே பிடிச்சிட்டு ஐயோ இதுதான் வேணும் இதுதான் வேணும் இதுதான் வேணும்ட்டல்ல, அது உனக்கு இல்லைன்னா அது இல்லை, அவ்வளோதான். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கலன்னா விட்டுருங்க. அதை பிடிச்சிட்டே நான் இதுதான் இப்படி தான் இருக்க வேண்டும் இல்லை, அதுக்கு மேலாக தான் ஆண்டவர் செய்ய அவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல கிடைக்கலன்னா வேற இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது, இந்த இடத்துல இல்லைன்னா வேற இடத்துல எனக்கு வேற ஏதோ இருக்கிறது, இது இல்லைன்னா எனக்கு இதுக்கு விட பல மடங்கு எனக்கு வேற ஏதோ இருக்கிறதுன்றதான். ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது நமக்கு இதையே பிடிச்சிட்டல்ல, உங்களுக்கு தோல்விங்கிறது இல்லை. தோல்வி மாதிரி நமக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். இதில் தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னை அவர் வெற்றி கொடுக்க வல்லவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்பேற்பட்ட காரியம்தான் எனக்கு ஜெயம் உண்டு. ஏனென்றால் நான் செபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு துன்பங்கள் வரலாம், அதனால் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு இது தோக்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன். இது மாதிரி இருக்கலாம், எதுவுமே இல்லை. ஏனென்றால் கடைசியில் நிச்சயம் நான் தான் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாங்க அவர் அவர் இம்மானுவேலாய் இருக்கிற நமக்கு அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அவருடைய பவுல் கேட்குற அப்படி, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் இதை என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. இதுக்கு இது சித்தம் இருந்தால் என்று மறுபடியும் கேட்குறான். 3 தடவை என்ன பண்ணுகிற அப்படி கேட்குற அப்படி, உமக்கு சித்தம் இருந்தால் இதை என்ன பண்ணுங்க, இதை எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம். அதற்கு அவர் 2 கொரிந்தியர் 12:9 உங்களுக்கு தெரியாட்டி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆமா, பலவீனத்தில் அதனால நான் என் பலவீனத்தை நான் என்ன பண்ணுகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்படி உன்னை கீழே வாசிக்கணும். என்ன பண்றாரா, என் பலவீனத்தை நான் என்ன பண்ணுகிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமா, சந்தோஷமாக மேன்மைப்படுத்துறேன். நமக்கு ஒரு தலைவலி வந்துட்டாவே போதும், 4 பேர்த்துக்கு சொல்லாம நமக்கு தூக்கம் வராது. ஜுரம் வந்துட்டா போதும், இவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு என்ன வந்துட்டு இருக்குது. ஆமாம். அப்புறம் எதிரும் பார்ப்பாங்க, அடுத்த தடவை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்களா, இல்லாட்டி அதுக்கு ஒரு கோபம், நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலை, விசாரிக்கவே இல்லை. இவங்களெல்லாம் என்ன பண்ணணுமா, ஆண்டவர் விசாரிக்கிறவர், அவர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் உங்க கூட இருக்கிறார். அதை விட்டுட்டாங்க. யார் விசாரிக்கணுமா, பியூலா எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கல. எனக்கு எவ்வளோ தலைநோவு தெரியுங்களா, விசாரிக்கவே இல்லை. அதனால் நான் பேச மாட்டேன். உங்களுக்கு நான் ஃபோனும் பியூலாக்கு ஃபோனும் நான் பண்ண மாட்டேன் இன்னைக்கோட கட்டு. ஆனால் பவுல் ஊருக்கெல்லாம் போய் சொல்லலை, ஐயோ எனக்கு பலவீனம் இருக்குது, எப்படியாச்சும் எடுத்து சொல்லுங்க.
ஐயோ எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி 4 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. நினச்சா ஃபோன் பண்ணுறது யாருக்கு? எல்லாத்துக்கும், ஊரில் இருக்கிற எல்லா பாஸ்டர்களுக்கும் ஃபோன் பண்ணுறது. என்னென்னு? ஆமாம், ஜீசஸ் கால்ஸ்க்கு, அப்புறம் வேறு 4 மாவடிக்கு, எல்லாத்துக்கும். இவங்க ப்ரேயர் பண்ண மாட்டாங்க, இவங்க ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. பவுல் கேட்ட மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கெல்லாம் டவர் இருக்குதோ அந்த நம்பரெல்லாம் இருக்கும். அவங்க பண்ணிட்டு இவங்க சுகமாக இருக்கு, அவங்க ப்ரேயர் பண்ணணும். வேணா நான் காணிக்கை கூட கொடுத்துட்றேங்க, எங்களுக்காக என்ன பண்ணுங்க. ஆமாம், பவுல் அப்படியெல்லாம் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி அல்ல. தேவன் உங்களோடு இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? இம்மானுவேல் ஆகிய தேவன் என்னோடு இருக்கிறார். என் வியாதியை அறிவார், என் தலைவலியை அறிவார், என்னுடைய கஷ்டங்களை அறிவார். அவர் இருக்கிறபடினாலே நான் அவர்கிட்ட தான் நான் போய் சொல்லுவேன், அவர்கிட்ட தான் நான் ஜெபிக்குவேன். அவர் சொல்லுவார் இருக்கட்டும் போப்பான்னா நான் சைலண்டாக போயிடுவேன். இந்த வியாதி உனக்கு இருக்கட்டும், அது நல்லதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் சைலண்டாக சந்தோஷமாக நான் சொல்லுவேன். ஆமாம், வியாதி இருக்கட்டும்னா எனக்கு சந்தோஷம், வியாதி எடுத்து போட்டாலும் எனக்கு சந்தோஷம். எப்படி இருந்தாலும் சந்தோஷம்தான். நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். ஏனென்றால் இம்மானுவேல் ஆகிய என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் இப்படி இல்லைன்னா இன்னைக்காவது மாறுங்க. இன்னைக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்க? மாறுங்க. தலை சுத்து வந்தால் வேறவங்களுக்கு ஜெபம் பண்ணாதீங்க, ஆண்டவரத்தில் போய் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தலை சுத்து வருது, இல்லைன்னா பிபி செக் பண்ணுங்க, அதனால என் தலை சுத்து வருதா. எல்லாவற்றையும் எல்லாத்துக்கிட்டே சொல்ல தேவையில்லை. ஆண்டவரே உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் நான் இம்மானுவேல் உன்னோடு. அதனால மாறுங்க. தைரியமாக இறுதி வரைக்கும் இல்லாட்டி நீங்கள் மாறுங்க. நான் பாக்கியவான் என்று நான் என்ன பண்ணணும்? தைரியமாக இருக்கணும். பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. வியாதி இருந்தால் நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு என் தேவன் இதை செய்வார், அப்படி செய்யாட்டி கூட எனக்கு பரவாயில்ல, நான் வியாதியோடையே நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன். ஆண்டவருக்கு அது சுத்தம் இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா அந்த வியாதி தான் உங்களை நித்தியமாக உயிரோடு வைக்கிறதுக்கும் காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அழிந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு வியாதி குணப்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்கள் சபைக்கு வந்திருக்க மாட்டீங்க, நீங்கள் வேற எங்கேயாச்சும் போயிருப்பீங்க, நீங்கள் எங்கேயாச்சும் மாறி இருப்பீங்க, நீங்கள் வேறவங்க பின்னால் போயிருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் வச்சுட்டு அப்பப்போ கொட்டுறாரு, நீ இங்கேயே வாப்பா, நீ எங்கேயும் போகாத. வியாதி வச்சு என்ன பண்ணுகிறாரு? உங்களை கொட்டி என்னை கூப்பிடுப்பா, மறக்கும் போதெல்லாம் ஒரு கொட்டி என்னை கூப்பிடு, நீ சபைக்கு வா. அப்போ இந்த வியாதி உங்களுக்கு என்ன பண்ணது? உங்கள் சாக வைக்கல, உங்களை நித்தியமான பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகத்தான் சில நேரம் வியாதிகள் இருக்கலாம். அதனால தேவன் தான் நமக்கு. அதனால் நீங்கள் எடுத்து போடுங்க, எடுத்து போடு அப்படின்னு ஊருக்கெல்லாம் ஜெபம், எனக்கு ஜெபம் பண்ணிடுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னெல்லாம் இருக்காதீங்க. தேவன் உமக்கு சித்தம் இருந்தால் இதை எடுத்து போடுங்க. அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். ஏன்னா நான் இம்மானுவேல், நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேன். இதனால நீ செத்து போக மாட்ட, இதனால நீ என்ன பண்ண மாட்ட. ஆமாம், நீ உயிரோட இருப்பேன் தான் ஆண்டவர் சொல்லுவார். அடுத்ததாக நம்ம வாசிப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமாம், அதே 139 அதிகாரம் சங்கீதம் 2, 3, 4 வாசிங்க.
என் உட்கார்தலையும் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அதெல்லாம் அறிந்திருக்கிறீர். இதெல்லாம் தெரியும் அவருக்கு. நம்ம உட்காருதலும் எந்திரிக்கிறதும், நம்ம என்ன பண்ண வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நமக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம், ஏற்கனவே தெரியும். அதை விட்டுருவாங்க. இவங்களே வேற வேற பிளான் போட்டுட்ருப்பாங்க. இவங்களே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வேற வேற பிளானை போட்டுட்ருப்பாங்க. இல்லைங்களா? உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ரொம்ப நல்ல ஆர்கிடெக்ட்னா, உங்களுக்கு சைட் இருந்துச்சுன்னா நீங்களே பிளான் போடுவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுப்பீங்களா? அவர் யார், ஆர்கிடெக்டு. அவருக்கு சைட்டு பற்றி எல்லாம் தெரியும். அவர் டிசைன் பண்ணால் எங்கெங்கே எது எது வேஸ்ட் ஆகாதுன்னு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவரை நம்பி தானே கொடுக்குறோம். ஏனென்றால் அவர் யார்? ஆமாம், சிறிய காரியத்துக்கே நாம் வேற ஜனத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், நம்பி நம்ம கொடுக்குறோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்தை நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணுறதில்ல, நம்பி நம்ம கொடுக்கறதில்ல. அப்படி பிளான் போடுறதான், இப்படி பிளான் போடுறதான், எல்லா பிளானும் போய் ஃபெயிலியர் ஆகிட்டா அப்புறம் ஆண்டவர்கிட்ட வருது. இவங்க எல்லாமே பிளான்ஸ் போட்டுருவாங்க, இவங்களே எல்லாமே முடிச்சிருவாங்க. அப்புறம் அது தோல்விங்க வரும்போது யார்கிட்ட போவாங்க, ஆண்டவர்கிட்ட. அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது. தாவீது சொல்லுகிறார், அப்படி நான் உட்காரதும், நான் நிற்கிறதும், நான் படுக்கிறதும், எனக்குள்ள என்னென்ன ஓடிக்கொண்டு இருக்குதோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். நான் என்ன பண்ணுகிறேன், எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இது என்னுடைய ஆசைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் இப்படி பண்ண வேண்டும் என்ற ஆண்டவர் எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய பிளான் படி நம்ம ஆண்டவரிடத்தில் கொடுக்கணுமா, இல்லை நீங்களே பிளான் போடணுமா? ஆர்கிடெக்ட் பக்கத்தில் இருந்தால் அவருக்கு கொடுக்குறோம். ஆர்கிடெக்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம யோசிக்கலாம், நம்மளே ஏதோ ஒரு பிளான் போடலன்னு. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு காரியமும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணணுமா, ஆண்டவரே இந்த நாட்கள், இந்த நாளை நான் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய, பாட்டு மாத்திரம் பாடுவோம். என்னன்னு பாடுவோம், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், இதெல்லாம் நீங்கள் கற்றுத்தாருங்கன்னு பாட்டு மாத்திரம் பாடுவோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டோம். காலையில் எழுந்திரிச்சு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவர் இந்த நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு காரியமும், அது வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை அது படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அது வேறு காரியமாக இருந்தால், பர்சனல் காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் யார்கிட்ட தான் ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவரே நீங்க நடத்துங்க. என்னங்க ஜெபிக்கிறது, 10 நிமிஷத்துக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்கவே முடியல. 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம், என்ன ஜெபம் வர்றதுனே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லி பாருங்க. அவர் என்ன வச்சிருக்கிறாரோ, நான் உங்களுக்காக நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறேன். அது எதுக்காக, உங்களுடைய தீமைக்காக இல்லை, அது நன்மைக்காகவே தான். ஹல்லேலூயா.
அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் எந்திரிச்சு இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார் என்றால் இது ஞாபகம் இருந்தால் தான் நம்ம ஆண்டவரத்தில் கொடுக்க முடியும். ஞாபகம் இல்லாட்டி நம்ம என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் இல்லை நமக்கு இல்லை நம்ம மறந்துட்டோம்னா நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய முயற்சியை நம்ம கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் என்றே அந்த நம்பிக்கை கூட இல்லை. அதனால நாங்கள் பிரயாசப்பட்டு அப்புறமா எல்லாம் விழுந்து போனதுனால ஐயோ ஆண்டவரே அப்படி இல்லை. உங்களுடைய என்ன பிளான் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் அப்போ தான் அப்போ தைரியமாக இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது தான் உங்களுக்கு ஞானம் வேணுமா, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்கள் சொந்த ஞானத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பிரயாசப்படாதீங்க. ஆண்டவரே இது நான் செய்ய வேண்டும், இதை நான் பண்ண வேண்டாம், எனக்காக எப்படியாச்சும் ஞானத்தை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி ஞானத்தை கேளுங்க. அப்படி கேட்கும்போது தான் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அப்பொழுது தான் நீங்கள் வித்தியாசம் உள்ள ஜனங்களாக இருப்பீர்கள். வேறவன் வந்து பார்ப்பான், என்னப்பா இவன் சாகிற நிலைமையில் இருக்கிறான் ஆனால் சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறான்னு. ஐயோ ஏன் இவன்கிட்ட எந்த காசும் இல்லை ஆனால் எந்த இடத்துல போகிறான், எந்த ஸ்கூலில் போய் அப்ளிகேஷன் வாங்குகிறான், பெரிய நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் போய் 3 லட்சம் வருஷத்துக்கு எவ்வளோ, 3 லட்சம். அந்த இடத்துல போய் தைரியமாய் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் வாங்க முடியும். என்ன என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் இந்த இடத்துல சீட்டு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? அந்த விசுவாசம், அந்த தைரியம் இருக்கணும். ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் நான் இந்த இடத்துல போகணும். ஆண்டவரே ஜாம் பண்ணும்போது அவர் காட்டுவார் எந்த இடத்துல போகணும்னு. அவர் அந்த இடத்துல போக சொன்னால் அந்த இடத்துல போங்க, இந்த இடத்துல இருக்க சொன்னால் இந்த இடத்துலையே உக்காருங்க, வீட்டில் உட்கார சொன்னால் வீட்லேயே உக்காருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் நம்மோடைய பொழுதும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம வித்தியாசமாக நம்ம நடக்க முடியும். அப்போ தான் நான் உண்மையான கிறிஸ்தவர்களாக நான் நடக்க முடியும். ஏனென்றால் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். கண்களை மூடலாமா? கண்களை மூடி, இவ்வளோ நாள் நான் வேறு விதத்தில் இருந்திருந்தா, நான் இவ்வளோ நாள் நான் கெத்தாக நடக்காட்டி இன்னையிலேருந்து நான் தைரியமாய் நடக்கிறேன். இவ்வளோ நாள் பிரச்சனைகள் வந்தால் நான் பயந்து கொண்டு இருந்தேன்னா இன்னையிலிருந்து நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் வெற்றி எனக்கு உண்டு, என் தேவன் என்னோடு இருக்கிறார். இவ்வளோ நாள் எனக்கு வியாதி வந்தால் ஐயோ யாராவது உதவ மாட்டார்களா, ஐயோ நான் யாராச்சும் என்னை கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு கடந்தா இன்னையிலிருந்து அதை விட்டுட்டு என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னுடைய நிலைமையை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, யார் என்னை விட்டு ஓடி போனாலும் பரவாயில்ல, யார் என்னை விட்டு நீ எனக்கு உதவ மாட்ட, நீ வந்து நீ போன் என்னை தள்ளிவிட்டாலும் பரவாயில்ல, தைரியமாய் என்னோடு இருக்கிறார். என் இம்மானுவேல் இருந்தால் போதும். யார் என்னோடு வர்றாரோ வரலையோ அவர்கள் எல்லாம் யார் எங்கே போனாலும் சரி என் இம்மானுவேலோடு நான் நடக்க செய்கிறேன். என் இம்மானுவேலோடு நான் தைரியமாய் நான் இருக்கிறேன். அவர் வழி நடத்துவார். கடைசி வரைக்கும் அவர் என்னை வழி நடத்துவார். கடைசி வரைக்கும் என்னை பாதுகாப்பார். அவர் என்னோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் சமீபமாய் இருக்கிற ஜாதி தான் நான். எவ்வளோ சமீபமாய் இருக்கிறார் என்றால் என்னோடு வாழ்கிற என் தேவனாய் இருக்கிறார். நான் நடக்கிற இடத்துல எல்லாம் அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். நான் எந்த இடத்துல போய் உக்காடுறேன்னு அந்த இடத்துல இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் ஆழங்களிலே நான் படுக்கை போட்டால் அந்த இடத்துல இருக்கிற தேவனாய் இருக்கிறார். உயரங்களிலே நான் பறந்தாலும் அந்த இடத்துல என் தேவன் இருக்கிறார். அதனால நான் எப்பொழுதும் நான் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நன்றி. எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடி ஸ்துதிக்கலாமா இயேசுவே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி துதிக்க. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளம்பிலும் அல்லேலூயா. கண்மலை அந்த இடத்துல தேவன் இருக்க போகிறார். அதனால நான் அல்லேலூயா என்று பாடுவேன். ஆழியின் விளம்பிலும் அந்த இடத்துல என் தேவன் இருக்கிறார். அதனால அல்லேலூயா. நான் உயர பார்க்கும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்ற கீதமாகும். மறுபடி சொல்லலாமா? நான் உயர பார்க்கும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்ற கீதமாகும். முடிவாக ரூத் மேரி சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதித்துமை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கும்படி ஒரு விஷயம் கூட நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா இந்த ஆராதனை முழுவதிலையும் ஆண்டவரை நீர் பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை ஆண்டவர் எந்த ஒரு விஷயமானாலும் எப்படிப்பட்ட காரியமானாலும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க முடியும், உம்மிடத்துல ஜெபிக்க முடியும், உம்மிடத்துல நாங்கள் போராடுகிற ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஒரு பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. இப்படியே நாங்கள் ஒவ்வொரு மாய் நடக்க ஒவ்வொரு உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே ஆண்டவரே மனுஷனால இன்னொரு ஒன்றும் எங்களுக்கு வருவதில்லை, ஆனால் என் தேவனால எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்பதே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே தகப்பனே பேசின
எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் உம்மை அறிகிற அறிவியும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் வந்த ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட ஒவ்வொருயும் கூட கர்த்தாவே சூழ்நிலைமை மாற்றி கொண்டு வர முடியும். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரலை மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Praise the Lord.